இந்த ஒரு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ எவ்ரி சண்டே இந்த மாதிரி தான் வந்து இருக்க போகுது. சரி, ஓகே. இப்போ வந்து ஜென்ரலான கொஸ்டின்ஸ்ல இருந்தே ஆரம்பிச்சிருவோம். இங்க கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா, யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது? குளோபல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்கு? லாங் டேர்ம்ல கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன? ஷார்ட் டேர்ம்ல கன்சிடர் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. அங்க யூஎஸ் மார்க்கெட்ல ஃபிராக்ஷனல் ஷேர்ஸும் இருக்குல்ல, அதை பத்தினா டீட்டெயிலா ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுங்க. யூஎஸ் மார்க்கெட்லயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. இப்போ நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம ட்ராக் பண்ணி வீடியோவை மேக் பண்ணிட்டு இருக்கோம். யூஎஸ் மார்க்கெட்லயே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனா அதை நான் உங்களுக்கு ட்ராக் பண்ணி சொல்ற அளவுக்கு எங்கிட்ட டீம் வந்து கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் நான் யூஎஸ் மார்க்கெட் உள்ள இன்னும் நான் வந்து உங்களுக்கு சொல்லாம வந்து இருக்கேன். ஸோ ஒருவேளை அதை நான் ஒரு ஸ்டாக் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்றோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸோட இப்போ நம்ம எப்படி தமிழ்ல வந்து நம்ம நியூஸ் பார்த்துட்டு இருக்கோமோ சேம் அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்ல என்ன நடக்குதோ அதை நம்ம ட்ராக் பண்ணி அதையுமே நம்ம வந்து வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்படி நம்ம அந்த ஸ்டாக்ஸை கன்சிடர் பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த ஒரு இதுவுமே நம்ம வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ட்ராக் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ அந்த இடத்துல எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு சேனலை நான் ஒரு பர்சன் மட்டும் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு டீம்ன்றது பெருசா வந்து கிடையாது. எடிட்டிங்கா இருக்கட்டும், கேமராவா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அதுக்கு கண்டென்ட்டா இருக்கட்டும், எல்லாமே நான் ஒரு பர்சன் தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் இந்த யூஎஸ் மார்க்கெட் அண்ட் தென் இங்க பாண்ட் மார்க்கெட் இது எல்லாமே உள்ள போகாம வந்து இருக்கு, ரீசனா வந்து இருக்கு. ஸோ இங்க நம்ம அடிஷனலா ஸ்டாக்ஸோ இல்ல அப்படின்னா பாண்ட்ஸோ ஏதோ ஆட் பண்றோம் அப்படின்னா பாண்ட்ஸுக்குமே அந்த நியூஸ் எல்லாம் வந்து வரும். ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க யூஎஸ் மார்க்கெட் அண்ட் தென் பாண்ட் மார்க்கெட் இந்த நியூஸ் எல்லாமே கேதர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா அது கண்டிப்பா டீம் வேணும். அந்த ஒரு ரீசனால தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது எல்லாமே நடக்க போகுது. எப்ப அப்படின்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சு 1 இயர் வந்து நெக்ஸ்ட் மந்த்ல வந்து நடக்க போகுது. ஸோ கிட்டத்தட்ட 1 இயரா நம்ம வந்து டிராவல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு 20K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வந்து வந்துட்டோம். இன்னமும் சேனல் க்ரோ ஆகுது அப்படின்னும் போது கண்டிப்பா அதுல இருந்து எனக்கு வந்து மணி வரும். ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இதுக்கெல்லாம் டெடிகேட்டடான பர்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹயர் பண்ணிக்கலாம். பட் ஆனா இப்போ வரைக்கும் அதுக்கு ஹயர் பண்ற அளவுக்கு மணி வந்து பாத்தீங்க அப்படின்னா வரது இல்ல. அப்புறம் உங்களுக்கே தெரியும் நான் எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸுமே வந்து பண்றது கிடையாது. ஏஞ்சல் ஒன்ல நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். ஸோ அதனால அந்த ஒரு ரெஃபரல் லிங்க் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தவிர அதுவுமே ஏஞ்சல் ஒனோட ரெஃபரல் லிங்க். நீங்களுமே ஏஞ்சல் ஒன் ஆப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ரெஃபரல் லிங்க்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த லிங்கை தான் வச்சு கொடுக்குறேன் தவிர ஏஞ்சல் ஒனுக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய பார்ட்னர்ஷிப்ல எதுவும் கிடையாது. நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற ஆப் அதுவா இருக்க ரீசனால நான் அதை வந்து கொடுக்குறேன். ஸோ அதனால இன்னும் அந்த ப்ரொமோஷன்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் எதுவும் பண்ணாத ரீசனால நமக்கு வர மணி வந்து பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அதனால டீம் வந்து ஹயர் பண்ணாம இருக்கும். டீம்லாம் ஹயர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பாண்ட் மார்க்கெட் பத்தி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அதனால தான் அதையும் இன்க்ளூட் பண்ணியே சொன்னேன். பாண்ட் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கவர் பண்ணிப்போம். அண்ட் தென் நம்மளுமே அந்த கான்டாக்ட் ஆப்ஷன்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்கன்னா என் கூட கான்டாக்ட் பண்றதுக்கு. ஸோ அதுக்குமே எல்லாமே டீம் செட் பண்ணிட்டு நம்ம வந்து பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ரொம்ப நாளா வந்து தள்ளி தள்ளி போயிடுச்சு. ஸோ 1 இயருக்கு முன்னாடியே இதெல்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆனா இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ அது எல்லாமே வந்து இப்போ வந்து சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோல வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். மேக்சிமம் இந்த ஒரு தீபாவளி இல்ல அப்படின்னா அக்டோபர் 20 அதாவது இந்த விஜயதசமிலாம் அந்த டைம்ல தான் வந்து வருது. ஸோ அந்த டைம்குள்ள அக்டோபர் எண்ட் ஆர் நவம்பர் ஸ்டார்டிங் இந்த டைம்குள்ள என்ன வந்து கான்டாக்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா நீங்க யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், பாண்ட் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கட்டும், ஸோ எல்லாத்தையுமே ஒரு கான்டாக்ட் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வச்சிடலாம். இல்ல அப்படின்னா இதுக்கு ஒரு டீம் ஹயர் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டா நடக்குதுன்னும் போது உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அப்புறம் நம்ம அதை வீடியோல டிஸ்கஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அதனால அதை எல்லாமே செட் பண்ணிட்டு இதை நம்ம வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதுதான் இந்த ஒரு ஜென்ரலான கொஸ்டின்ஸ் நிறைய வந்து இருக்கு. ஸோ ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பாண்ட் பத்தி பேசுறதுல டீட்டெயிலா சொல்லுங்க, அந்த நியூஸ் ஸ்டாக்ஸ் பத்தி சொல்லுங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் லேக்ல இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் இதுவாக தான் வந்து இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் வந்து பண்ணிடுவோம். சேம் நீங்க வந்து பேக்ரவுண்ட் விஷுவல்ஸ் வந்து மாத்த சொன்னீங்க, அதெல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணோம். இப்போ பேக்ரவுண்டை பத்தி எதுவும் சொல்றது இல்லை. பட் ஆனா கம்பெனி லோகோலாம் ஆட் பண்ணுங்க, ஸ்கிரீன்ல வந்து போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ அது எல்லாமே வந்து நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது எல்லாமே ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஆக ஆரம்பிக்கும். ஜெரோதா ஏஞ்சல் ஒன் க்ரோ மூலமா இங்க யூஎஸ் ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரியல் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருந்தோம். 2 மாசம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா டெக்னாலஜி வைஸ் இன்டெகிரேஷன்ஸ் வந்து பண்ணணும். அப்புறம் ஒரு சில அப்ரூவல்ஸ் வந்து இருக்கு. மேஜரான அப்ரூவல் கிடைச்சாலும் கூட இன்னும் ஒரு சில அப்ரூவல்ஸ் அண்ட் இன்டெகிரேஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு வரதுக்கு மேக்ஸிமம் வந்து ஆகஸ்ட் எண்ட் ஆர் அப்படின்னா செப்டம்பர் எண்டுக்குள்ள வந்து நடந்துரும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த ஒரு ஆப்ஸ் மூலமா வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கும் இது வரைக்கும் இந்த ஐஎன்டி மணி அப்புறம் ஒரு சில ஆப்ஸ் மாதிரி இருக்காங்க. அவங்க மூலமா நம்ம வந்து யூஎஸ் ஸ்டாக்ஸ் வந்து வாங்க முடிஞ்சு. இப்போ இவங்களுமே அதுக்கான அப்ரூவல் வந்து வாங்கிட்டாங்க. நம்ம ஏஞ்சல் லோனை பத்தி பேசுனது அந்த ஒரு ஏஞ்சல் லோன்ல நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தே தவிர அந்த ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ற மாதிரி நம்ம சொல்ல அந்த ஸ்டாக் இன்னும் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் அதிகமாக தான் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்றதுக்காக சொல்ல அந்த ஒரு கம்பெனி மூலமா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதா இருந்தா பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அப்படின்றதுக்காக தான் அது வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இன்னுமே நீங்க வந்து வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க, ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒன்றும் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கல, பை பண்ண ஆரம்பிக்கல அப்படின்னா ஸோ அதுக்கான அந்த ஒரு ஆப் லிங்க் வந்து கீழே இருக்கு. அது மூலமா நீங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு 3 மந்த்ஸ் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம டீமே செட் பண்ணிடுவோம். அவங்க வந்து டெடிகேட்டடா இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் எப்படி நீங்க வந்து ஒர்க் பண்ணா இந்த அக்கௌண்ட்ல ஓப்பன் பண்ணிடலாம் எல்லாமே டீட்டெயிலா வந்து அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கான பர்சன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து பார்த்துட்டு அப்டேட் பண்ணுவோம். அடுத்ததா பிஜி இன்வெட்ன்ற கம்பெனி டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தீங்க. பிஜி இன்வெட்டை பொறுத்தவரை இதை பெருசா அனலைஸ் பண்ற அளவுக்கு எதுவும் கிடையாது. இந்த ஒரு கம்பெனி டிவிடெண்டாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க சம்பாதிக்கிற மணியை வந்து கொடுத்துருவாங்க. அவங்களே இன்ட்ரெஸ்டா வந்து எடுப்பாங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிவிடெண்டா வந்து கொடுத்துருவாங்க.
ஸோ அப்படி டிவிடெண்டா கொடுக்குற அந்த பெர்சன்டேஜ் வந்து 10% மேல வந்து இருக்கு. ஸோ நம்ம 90 ரூபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேர் வாங்குறோம் அப்படின்னும் போது பர் இயருக்கு 10 ருபீஸ் கிட்ட வந்து இங்க டிவிடெண்டா கொடுத்துருவாங்க. ஆக்சுவலா 12 ருபீஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒரு கம்பெனி நம்ம கன்சிடர் பண்றது இப்ப நம்ம 100 ரூபா போட்டு 10 ரூபா வருது அப்படின்னும் போது ஒரு வருஷத்துலேயே 10% ரிட்டர்ன் வந்து இருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இதுல வந்து 12% ரிட்டர்ன் வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு ஸ்டாக் நம்ம அந்த ஒரு பர்பஸ்க்காக கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஒரு ஸ்டாக் மூலமா ஒரு பாண்ட் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குறீங்க அப்படின்னா அதுக்கு இது பெட்டரா இருக்கு. நீங்க டைரக்டா பாண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஸ்டாக்ஸ் வந்து நான் ரிஸ்க் எடுக்க தான் போறேன் அப்படின்னா அது உங்களுக்கு பெட்டரா இருக்காது. ஸோ இதை நீங்க பார்த்து எப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கங்க. ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே நேற்றுக்கு நல்லா டவுன்ல இருந்துச்சு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 6% வந்து நம்மளோட நிஃப்டி ஐடியா வந்து இறங்கிருக்கு. டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாமே 6% மேல வந்து இறங்கிருக்கு. ஓவராலா வந்து இந்த வருஷம் மட்டுமே 30% மேல எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து இறங்கிருக்கு. என்ன ரீசன் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அசென்ச்சர் கம்பெனி தான் இவங்க எல்லாருக்குமே மாஸ்டர் கம்பெனி. வேர்ல்ட்லயே அவங்க தான் மாஸ்டர் இந்த ஐடி கம்பெனிக்கு. ஸோ அந்த ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் 2021 கைடன்ஸ் எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா கம்மி பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரோட ஐடி கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க, அவங்களோட ஃபினான்ஷியல் 2021 கைடன்ஸ் வந்து கம்மி பண்ணி தான் வச்சிருந்தாங்க. நெகட்டிவா கூட நிறைய கம்பெனிஸ் வந்து வச்சிருந்தாங்க. சேம் அசென்ச்சர் கம்பெனியுமே அவங்களோட ரெவன்யூ கைடன்ஸ் எல்லாமே கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி இந்த ரெவன்யூ கம்மியாக போறது இன்வெஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடிக்காது. ஸோ அதனால வந்து இந்த ஷேர் வந்து இறக்குனாங்க. ஸோ ஓவராலா இந்த ஒரு ஷேருக்கே இப்படிதான் ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னா நம்ம ஊர் கம்பெனி சொன்ன மாதிரி தான் ட்ரெண்ட் வந்து இருக்க போகுது. ரெவன்யூ எல்லாமே டிக்ளைன் ஆக போகுது ஐடி கம்பெனிஸ்க்கு. ஸோ அதனால இங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒட்டுமொத்தமா இறக்குறாங்க. நம்ம ஊர் கம்பெனியும் அதனால தான் இறங்கிருக்கு. கோஃபோர்ஜை மட்டும் இங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருக்கீங்க இந்த ஒரு வேல்யூஷன்ல கன்சிடர் பண்ணலாமான்ட்டு. அது ஒன்றும் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. டிக்சன் டெக்னாலஜிஸ் பத்தி செப்பரேட்டா டீட்டெயிலா அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ வந்து போட சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு கம்பெனி பத்தி கண்டிப்பா அனலைஸ் வந்து பண்ணி போடுவோம். பட் ஆனா இப்போதைக்கு அந்த ஒரு கம்பெனி காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. அதை கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து இல்ல. ஒருவேளை அந்த ஒரு கம்பெனி இங்க கன்சிடர் பண்ற ஸ்டேஜுக்கு வரும்போது அதை பத்தின டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணிட்டு அந்த பிசினஸ் என்னென்னலாம் பண்றாங்க, ப்ரொமோட்டர்ஸ் எல்லாம் யாரு, அடுத்து அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். பட் ஆனா இப்போதைக்கு அது வந்து காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. பிரைஸ் இன்னிங்ஸ் அதிகமா தான் வந்து இருக்கு. கோல்ட் பீஸா இல்ல அப்படின்னா இஜிஆரா எது வந்து பெஸ்டா இருக்குன்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இது நம்ம போன வாரமோ இல்ல அப்படின்னா அதுக்கு போன வாரமோ வந்து பாத்துருந்தோம். சிம்பிளான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா இது உங்களோட தேவையை பொறுத்து மாறும். இப்ப எனக்கு வந்து கோல்டு பீஸ் பெஸ்டா இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் பிசிக்கல் கோல்டுல வந்து பாத்தீங்கன்னா பெருசா அட்ராக்ஷன் வந்து இருக்காது. எனக்கு இன்ஃபிளேஷனுக்கு அகேன்ஸ்டா ஹெட்ஜ் பண்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தேவை. அதாவது இன்ஃபிளேஷன் வந்து 6% இருக்கு அப்படின்னா அதுக்கும் மேல ரிட்டர்ன் தரக்கூடிய ப்ராடக்ட் ஏதோ ஒன்று வந்து தேவை. அதுக்கு எனக்கு கோல்டே வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருக்கு. ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட்டை நான் வந்து இங்க பிசிக்கலா வந்து ஓன் பண்ணாதான் எனக்கு வந்து மகிழ்ச்சி அப்படின்றது எல்லாம் எனக்கு எதுவும் கிடையாது. ஸோ அதனால வந்து கோல்டு டிஃபா கன்சிடர் பண்றது எனக்கு பெட்டரா வந்து இருக்கு. இதுவே எனக்கு வந்து ஒரு பிசிக்கல் கோல்டு வந்து கையில வேணும், எனக்கு தேவைன்னும் போது அந்த ஒரு கோல்டு வந்து பிளட்ஜ் பண்ணி நான் வந்து லோன் வந்து எடுத்துப்பேன். இல்ல அப்படின்னா பிசிக்கல் கோல்டா தான் இருந்தா தான் எனக்கு வந்து பெட்டரா இருக்கும். அது வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பிசிக்கல் கோல்டா வாங்குறதுக்கு அப்படி நான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியர் வந்து பெஸ்டா இருக்கும். ஸோ ரெண்டுமே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான். கோல்டு பீஸை கன்சிடர் பண்றவங்களுக்கு பிசிக்கல் கோல்டா கையில வந்து வராது. இஜிஆரை கன்சிடர் பண்றவங்களுக்கு பிசிக்கல் கோல்டு வந்து கையில வரும். பட் ஆனா இங்க இஜிஆரை கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா அது உங்களுக்கு டாக்ஸேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று இருக்கும். அண்ட் தென் நீங்க வந்து ஜிஎஸ்டி வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது ரிடம்ஷன் பண்ணும்போது. இதுவே கோல்டு பீஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னா இங்கேயுமே உங்களுக்கு வந்து இங்க பை பண்றதுக்கான அந்த சார்ஜஸ் எல்லாமே வந்து இருக்கும். இங்கேயுமே டாக்ஸேஷன் வந்து இருக்கு. ரெண்டுத்துலயுமே எல்டிசிஜி எஸ்டிசிஜி ரெண்டுமே வந்து இருக்கு. அண்ட் தென் ஒரு பக்கம் நீங்க வந்து வால்ட்டுக்கான ஃபீஸ் வந்து பே பண்றீங்க அப்படின்னா ஒரு பக்கம் வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷுக்கான வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுவீங்க. அதாவது கோல்டு பீஸ்க்கு வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷு இங்க வால்ட்டுக்காக பே பண்றது ஈஸியாரா வந்து இருக்கு. ஸோ ரெண்டுத்துலயுமே பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து இருக்கு. இது உங்களோட தேவையை பொறுத்து தான் இருக்கு. சிம்பிளா சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பிசிக்கல் கோல்டா வந்து நான் ஈஸியா கன்வெர்ட் பண்ணிக்க போறேன் லேட்டர் அப்படின்றத நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்ப நீங்க ஈஸியர் வந்து போய்க்கலாம். இல்ல நான் வந்து பிசிக்கல் கோல்டா வந்து மாத்திர பிளான்லாம் எதுவும் கிடையாது. நான் வந்து இடிஎஃப்ஆவே வந்து வச்சுக்கிறேன். எனக்கு வந்து மணி வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து தேவையில்ல. ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் வச்சிருக்க போறேன் அப்படின்றவங்க கோல்டு பீஸ் வந்து போய்க்கலாம். அடுத்தது அதானி டோட்டல் கேஸ் இந்த கரண்ட் லெவல்ல கன்சிடர் பண்ணலாமா? அதானி டோட்டல் கேஸ் வந்து இன்னும் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. இந்த லெவல் வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்காது. அடுத்ததான் நேட்கா ஃபார்மா கம்பெனி. இப்போ இந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுல வந்து ஸ்விங் ட்ரேட் எல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கமெண்ட் வந்து பார்க்க முடிச்சு. நம்ம இங்க ஸ்டாக்ஸ் எல்லாமே பேசுறது எல்லாமே இன்வெஸ்டிங்காக மட்டும் தான் வந்து பேசுறோம். லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்காக தான் பேசுறோம். அப்படி இருக்கும்போது இப்போ நேட்கா ஃபார்மை பொறுத்தலாம் இன்னும் கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ அவங்க வச்சிருக்க அந்த ஒரு கைடன்ஸ் அந்த போக போற அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ வந்து 889 ரூபாய் வந்து இருக்கு. இதுல இருந்து ஒரு மேக்ஸிமம் வந்து போச்சு அப்படின்னா ஒரு 1200 வரைக்கும் வந்து போகலாம். ஸோ இந்த ஒரு 800ல இருந்து இல்ல அப்படின்னா 750 ரூபாய் வரைக்கும் கூட போகலாம். ஸோ ஒரு 750ல இருந்து இந்த ஒரு 1200 ரூபாய் வரைக்கும் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதுக்குள்ளே தான் இந்த ஒரு ஷேர் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அடுத்ததான் கூப்பிட் லிமிடெட். இந்த ஒரு ஷேர் வந்து 65% ஏறி இருக்கு. பட் ஆனால் இன்னுமே கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கான்னு சொல்லி கேட்கறீங்க. இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தவரை லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ஏறிக்கிட்டே தான் வந்து இருக்கு. இன்னும் இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா இறங்குற மாதிரியே வந்து தெரியல. வேல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஐயா போயிட்டே வந்து இருக்கு. 100ன்ற பிரைஸ் இனிங்ஸ் எல்லாம் தாண்டி இப்போ 177ன்ற பிரைஸ் இனிங்ஸ் எல்லாம் வந்து நிக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து பிசினஸ் மேட்ச் பண்ணுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மேட்ச் பண்ணல. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கை எப்போனாலும் வந்து அடிக்கலாம். அதனால இந்த ஒரு ஸ்டாக் பக்கம் போகாம இருக்கிறதே பெட்டரா இருக்கு. அடுத்ததா ஆன்லான் ஹெல்த் கேர் ஸ்டாக்கை பத்தி பேச சொல்லியிருக்கீங்க. மார்க்கெட் கேப்பே 1000 கோடி ரூபாய் கம்மி தான். ஸோ வந்து 866 கோடி ரூபாய் தான் மார்க்கெட் கேப். அண்ட் தென் பிரைஸ் இனிங்ஸ் வந்து 31ல வந்து இருக்கு. பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கடன் பெருசா வந்து கிடையாது. டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டு தான் வந்து இருக்காங்க. இவங்க வந்து நேட்கா ஃபார்மா மாதிரி ஒரு கம்பெனி தான். கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அந்த நீங்க ஏபிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க மேனுஃபேக்சரிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு ஃபார்மா பிசினஸ் உள்ள வந்திருக்கு. பட் ஆனா இவங்க வந்து பியூரா கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா வந்து இருக்காங்க.
ஸோ இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தவரை 1000 கோடி ரூபாய்க்கு மார்க்கெட் கேப் வந்து இருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்லாம் நம்ம கன்சிடர் பண்ண சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா இதுல வந்து ஹை ரிஸ்க் வந்து இருக்கு. இந்த கம்பெனியை பத்தின டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு தேவைப்படும். லைக் வந்து ப்ரொமோட்டர் அண்ட் இந்த கம்பெனி எங்க வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி வந்து இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு, உள்ள போர்ட்ல யார் யாரெல்லாம் வந்து இருக்காங்க, இவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன, அதிக தவிர இவங்க வந்து போயிட்டு இருக்காங்களா, இந்த கம்பெனில என்ன கேஸ் வந்து இருக்கா, ப்ரொமோட்டர்ஸோட ஸ்டேக் வந்து எவ்வளவு பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க, அது எதனா குறைச்சிருக்காங்களா, ஏன் குறைச்சிருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயிலா வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் வந்து பண்ணணும். அண்ட் தென் இந்த கம்பெனி பேலன்ஸ் ஷீட்டுமே நம்ம வந்து டீட்டெயிலா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே படிச்சாதான் நம்மளால கன்சிடர் பண்ண முடியும். ஸோ இது வந்து வேகா கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஒரு மெட்ரிக்ஸ்லாம் இருக்கு, இதை நீங்க பாத்துக்கங்க. அடுத்ததா இதே மாதிரி வந்து ஒரு ஸ்டாக் வந்து சொல்லியிருந்தீங்க. அது வந்து சர்வேஸ்வர் ஃபுட்ஸ் லிமிடெட்ன்ற ஒரு கம்பெனி 3.98 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுவுமே ஒரு பென்னி கேப் தான். 491 கோடி ரூபாய் தான் மார்க்கெட் கேப். 5000 கோடி ரூபாய்க்கு மார்க்கெட் கேப் கீழே இருக்கு அப்படின்னாலே அந்த ஒரு ஸ்டாக்கை பத்தி இப்ப நம்ம சொன்ன டேட்டாஸ் எல்லாமே டீட்டெயிலா அனலைஸ் உங்களால பண்ண முடியுதான்னு பாருங்க. டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களால இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும்னா பண்ணுங்க. இல்ல இதுல ஏதோ ஒரு மெட்ரிக்ஸ் வந்து நீங்க மிஸ் பண்றீங்க அப்படின்னா, லைக் வந்து ப்ரொமோட்டர்ஸ் பத்தி படிக்கிறது மிஸ் பண்றீங்க, இல்ல பேலன்ஸ் ஷீட் வந்து கிளீனா படிக்கல, இல்ல அப்படின்னா இந்த ஒரு கம்பெனியோட அந்த ஒரு எக்ஸிகியூட்டிவ்ஸ் எப்படி நடத்துறாங்கன்றத படிக்கல, அந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இருக்குன்றத படிக்கல, இந்த மாதிரி ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னாலும் கூட நீங்க கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா சிக்கல போய் முடியறதுக்கான சான்சஸ் இருக்கு. சர்வேஸ் ஃபுட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒருத்தர் வந்து கம்பெனி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த ஒரு ஸ்டாக் வந்து செல் பண்ண முடியல ரீசெண்டா வந்து, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வெறும் 500 கோடி ரூபாய் தான் மார்க்கெட் கேப்ன்ற ரீசனால ஸ்டாக்ஸோட வால்யூம் வந்து கம்மியா இருக்கும். இது ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ண வால்யூம் வந்து 10 லட்சத்துல இருந்து 1 கோடி ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்ப ரீசெண்டா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஒரு 10 லட்சம்ன்ற அமௌண்ட் வந்து கம்மியாகி 8 லட்சம் 7 லட்சம் ஷேர்ஸ் தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 2 நாள்ல மட்டும் திரும்ப வந்து 20 லட்சம் 40 லட்சம் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆச்சு. திரும்ப வந்து 8 லட்சம் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது. 40 லட்சம் ஷேர்ஸ்ல இருந்து 8 லட்சம் ஷேர்ஸ் தான் ட்ரேட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, எல்லாருமே செல் ஆர்டர் போடுறாங்க அப்படின்னும் போது யாருக்குமே செல் ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா எதிரில வந்து பை பண்றதுக்கு ஆள் இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்ததா கோவை மெடிக்கல் சென்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் லிமிடெட். ஸோ இந்த ஒரு கம்பெனியை பத்தி நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. கோயம்புத்தூர் பேஸ்ட் பண்ண ஒரு கம்பெனியை பத்தி. இதை பத்தி நம்ம பார்ப்போம். பிரைஸ் இன்னிங்ஸ் வந்து 26ல வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனியோட பினான்சியல் ஸ்ட்ரென்த்தா மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஓரளவுக்கு டீசெண்டா தான் வந்திருக்காங்க. ப்ராஃபிட் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து சூப்பரா தான் வந்திருக்கு. சேல்ஸ் growth வந்து நல்லா இருக்கு. டெப்ட் ஈக்விட்டி வந்து பார்த்தாலும் கூட 0.31. ஸோ கடன் வந்து பெருசா வந்து கிடையாது. ஸோ இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆயிட்டு இருக்கு. நல்ல சைனா தான் எல்லாமே இருக்கு. இவங்களோட காம்படிட்டர்லாம் எவ்வளவுல இருப்பாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து 60, 40 வந்து இருக்காங்க. இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ் வந்து 46. இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் ட்ரெண்டிங்ஸோட இந்த கம்பெனி வந்து கம்மியா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் ஓகே தான். பட் ஆனா இன்னும் நம்ம இன்டெப்தா வந்து பார்க்க வேண்டியது வந்து இருக்கு. நான் இந்த ஒரு அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் வந்து இங்க ஆஸ்டர் டிஎம் ஹெல்த் கேர், இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நான் வந்து டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கேன். நாராயணா கம்பெனி கூட நான் வந்து டீடைல் அனலைஸ் வந்து பண்ணிருக்கேன். பட் ஆனா இந்த கோவை மெடிக்கல் வந்து நான் அனலைஸ் வந்து பண்ணல. ஒருவேளை இதை நான் அனலைஸ் பண்ண அப்படின்னா அப்ப இந்த டைம்ல வந்து நான் இதை வந்து டிஸ்கஸ் வந்து பண்றேன். இப்போதைக்கு பொறுத்தல வேல்யூஷன் வைஸ் ஓகேவா தான் வந்திருக்காங்க. ஃபினான்ஷியல் வைஸ் ஓகேவா தான் வந்து இருக்காங்க. அடுத்ததா ஏபிபி இந்தியா லிமிடெட்ன்ற கம்பெனி 7248 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் 101. இதுலயே வந்து தெரியுது காஸ்ட்லியான கம்பெனின்னு சொல்லிட்டு. இந்த ஹெவி எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் கம்பெனி எல்லாருமே அவங்களோட பிரைஸ் வந்து பார்க்கும்போது இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் கிட்டத்தட்ட 40, 50 வந்து இருக்கு. ஆனா எல்லா ஸ்டாக்ஸுமே ட்ரேட் ஆகுது 100, 120 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எல்லாமே காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. சிஜி பவர் அண்ட் தென் இந்த பிஹெச்எல், அப்புறம் வந்து ஹிட்டாச்சி எனர்ஜி எல்லாமே காஸ்ட்லியா தான் வந்து இருக்காங்க. இந்த ஒரு கம்பெனியுமே காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. அடுத்தது ஏசிசி லிமிடெட்ன்ற கம்பெனி 1343 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து 11 வந்து இருக்கு. ஸோ வேல்யூஷன் ஓகே மாதிரி தெரிஞ்சாலும் கூட இந்த ஒரு கம்பெனி சிமெண்ட் பிசினஸ்ல வந்து இருக்காங்க. அதானி குரூப்ல ஒரு கம்பெனி. இந்த ஒரு கம்பெனி எடுத்துட்டு போயிட்டு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க அம்புஜா சிமெண்ட் கூட வந்து மெர்ஜ் பண்ண போறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அம்புஜா சிமெண்ட்ஸை டைரக்டா கன்சிடர் பண்றதே பெட்டரா வந்து இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக் இன்னும் பிரச்சனைகள் வந்து இருந்துட்டு தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஏசிசி லிமிடெட் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு 33% லாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்றீங்க. ஸோ இது வந்து கண்டிப்பா அம்புஜா சிமெண்ட்ஸ் உள்ள போய் பார்த்தீங்கன்னா சேர போகுது. ஸோ அதனால அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து நீங்க டைரக்டா கன்சிடர் பண்றது கூட ஓகே தான். பட் ஆனா ஏசிசி லிமிடெட் வந்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்காது. அதனால அம்புஜா சிமெண்ட்ஸ் வந்து நீங்க டீடைலா அனலைஸ் பண்ணிட்டு அதுல கன்சிடர் பண்றது ஓகே தான். வேல்யூஷன் 21 வந்து இருக்காங்க. ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னா நம்ம நிறைய வாட்டி வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணியிருக்கோம். அடுத்ததா டிடிகே பிரஸ்டீஜ் கம்பெனி 541 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் வந்து பார்க்கும்போது 41 வந்து இருக்கு. ஆவரேஜா ட்ரேட் ஆகிறது வந்து 46ன்ற பிரைஸ் வந்து மீடியன் பிரைஸ் வந்து இருக்கு. 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது. ஸோ அதை விட இப்ப கம்மியா தானே இருக்கு. இந்த டைம்ல கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி கேட்கறீங்க. நீங்க 40 to 50 பிரைஸ் இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல இந்த ஒரு ஷேர் பிரைஸ் வந்து 1000 ரூபாய்லாம் வந்து இருந்துச்சு. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 1000 ரூபாய் இந்த ஒரு ஷேர் பிரைஸ் வந்து இருந்துச்சு. 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்துச்சு. பட் ஆனா இப்ப 500 ரூபாய் வந்து இருக்கு. பாதி விலையில வந்து பார்த்தீங்கன்னா கம்மியா கிடைக்குது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு கம்பெனியோட வேல்யூஷன்ஸ்க்கு வந்து இந்த பிசினஸ் வந்து மேட்ச் பண்ணப்படல. அதனாலே இங்க வந்து 1000 ரூபாய் வந்து இப்ப கீழே இறக்கிருக்காங்க. இன்னுமே அதே பிரைசிங்ஸ்ல வந்து இருக்கும்போது இதுல இருந்து இன்னும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பிசினஸ் அந்த அளவுக்கு மேட்ச் பண்ணப்படல. இப்ப இந்த ரீசெண்டா எலக்ட்ரிக் குக்வேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு பூம் இருக்கு. ரீசெண்டா ஒரு இந்த ஷேர் வந்து ஒரு அப் வந்து இருந்துச்சு. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேல்யூஷனையும் எடுத்துட்டு வந்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் இன்னும் இந்த ஒரு கம்பெனியோட பிசினஸ் இன்னும் நல்லா பண்ணணும். அந்த அளவுக்கு இன்னும் பண்ணாத ரீசனால நம்ம இதை வந்து வெயிட் பண்ணி பார்க்கறதே பெட்டரா இருக்கு. அடுத்ததா கர்நாடகா பேங்க் 275 ரூபாய் இருக்கு. இந்த டைம்லயும் கன்சிடர் பண்ணலாமான்னு கேட்கறீங்க. கண்டிப்பா இந்த டைம்ல கன்சிடர் பண்ற மாதிரி தான் இருக்கு. வேல்யூஷன் வந்து பார்க்கும்போது 0.79 தான் பிரைஸ் டு புக். ஸோ இன்னமும் இந்த டைம்ல நீங்க கன்சிடர் பண்றது பெட்டரா தான் வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. இதை தாண்டி இந்த அட்விட் ஜுவல்ஸ் ஐபிஓ பத்தி கேட்டிருக்கீங்க. இதுலயுமே நம்ம இந்த சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ்ல வந்து ஐபிஓ கன்சிடர் பண்ணி அதுல ஒரு 40% லிஸ்டிங் வந்து பார்த்துருந்தோம்.
இதுலயுமே அதே மாதிரி சான்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுலயுமே சான்ஸ் இருக்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த ஒரு ஐபி வந்து ஓப்பன் ஆகட்டும். இது வந்து லிஸ்டிங் இருக்குமான்றதை நம்ம டீட்டெயிலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு நம்ம வந்து சொல்லுவோம். இன்னும் ஐபி வந்து ஓப்பன் ஆக போகுது ஜூன் 23 தானே. ஸோ இன்னும் 4 இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிட்டு இது வந்து சொல்லுவோம். இந்த ஒரு கம்பெனிலுமே லிஸ்டிங் இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ நம்ம வந்து லேட்டரான வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் எனக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.